வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது காளமேக புலவர் எழுதின தனிப்பாடலில் 36வது பாடல். உண்மையிலேயே இந்த பாடல் ஒரு சவாலான பாடல். அவருடைய பாடல் எவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பாடல் ஒரு சவால். இப்படி ஒரு பாடலை ஒருத்தன் எழுத முடியுமா அப்படின்னா எழுதியிருக்கான். அதான் காளமேகம். காளமேகத்திற்கு அவரை பற்றி ஒருத்தர் கமெண்ட்ல கூட கேட்டிருந்தாங்க, அவர் நல்லவரா கெட்டவரா. அவர் ஒரு கவிஞர். நிறைய குறைகள் எல்லாம் உண்டு. இவருக்கு நிறைய வேசியர்களோட தொடர்பு பழக்க வழக்கம்லாம் வச்சிருக்காரு. ரொம்ப உண்மையாக மோகனாங்கி என்கின்ற பெண்ணை, நமக்கு தெரியும் ஸ்ரீரங்கத்தில் இவர் இருக்காரு, வைஷ்ணவர். திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய மோகனாங்கி என்கின்ற சைவ பெண்ணை காதலித்தார். அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வைஷ்ணவராக இருந்தவர் சைவமாக மாறினார். காதலுக்காக சைவமாக மாறினார். அந்த அளவுக்கு மோகனாங்கி மேலே அவருக்கு அன்பும் பற்றும் இருக்கு. ஆனால் இப்போ நாகப்பட்டினத்துக்கு வரார். நாகப்பட்டினத்துக்கு வந்து திருமலை ராயன் அரசவையில் சென்று பாடி பரிசு வாங்க வேண்டும் என்று வருகிறார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய புலவர்கள்லாம் தடை ஏற்படுத்துகிறார்கள். இவருடைய கவி ஆற்றலை சோதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்போது இப்படியெல்லாம் நடக்குது. அந்த சமயத்தில் இந்த நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய வேசிகளோட இவருக்கு சில நட்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு. சில வேசிகளை இவருக்கு பிடிக்காது, திட்டுவார். சில வேசிகளோட ரொம்ப நெருக்கமாலாம் இருந்திருக்காரு. சில வேசியரை பிரிய முடியாமல் கூட இருந்திருக்காரு. அப்படிலாம் வரும். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் நல்லவரா கெட்டவரான்னா நம்ம ஆராய வேண்டியதில்லை. இவர் ஒரு மிகச்சிறந்த கவிஞர். இப்போ இந்த ஒரு கவி போதும் காளமேக புலவர் எப்படி என்று. இவருடைய கவி ஆற்றலை சோதிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டத்தில் இருந்து ஒருவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, பாருங்க, சிவன், பிரம்மன், திருமால், விஷ்ணு, இந்த 3 பேரும் வரணும். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் என்ன உணவு உண்கிறார்கள் அது வரணும். அந்த உணவுக்கு சைட் டிஷ் கறி வைத்துக் கொள்ளும் இல்லையா, அவங்க என்ன கறி உண்டுகிறார்கள் அது வரணும். உணவு, கறி, அவர்கள் பயன்படுத்துகின்ற ஆயுதம் வரணும், அவர்களுடைய ஆபரணங்கள் வரணும், அவர்கள் மூவரும் எந்த வாகனத்தில். இப்போ அந்த திருமால் அப்படின்னா அன்னப்பறவையில் போவார். நம்ம சிவன் அப்படின்னாக்கா அவருக்கு எருது, காளை மாடு, அதுதான் வாகனம் இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் வாகனம் இருக்கு. அப்போ இவருக்கு வாகனம் வரணும். இது மாதிரி அப்புறம் அவங்க எங்க வசிக்கிறாங்க. இவர் பார்க்கடலில் வசிக்கிறார், அவர் தாமரைப்பூவில் வசிக்கிறார், இவர் கைலாய மலையில் வசிக்கிறார். அப்போ இவங்க வசிக்கிற இடம் வரணும். இவ்வளவும் வரணுங்கிறோம். 3 பேர் வரணும். அப்போ அதுவே 3 பேரும் என்ன கறி உண்ணுகிறார்கள், சைட் டிஷ், அது வரணும். அது ஒரு 3. அவங்க என்ன உணவு உண்பாங்க, அது 3 வரணும், 9. அவர்கள் என்ன ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்கள், அந்த ஆயுதம் வரணும், 12. அவர்கள் ஆபரணமாக எதை அணிந்து கொள்கிறார்கள் வரணும், 15. அவர்கள் என்ன வாகனத்தை பயன்படுத்துகிறார்கள் வரணும், 18. அவர்கள் எங்கே வசிக்கிறார்கள்னு இடம் வரணும், அது ஒரு 3, 21. இவ்வளவும் வரணும். அப்படி ஒரு வெண்பா பாடு அப்படின்னு ஒருத்தன் கேட்டுட்டான். பாடுறாரு. அதுதான் இந்த பாடல். இந்த பாடல் உண்மையிலேயே ஒரு சவாலான பாடல். எப்படி பாடுறாருன்னு பாருங்க. இந்த கரியை அப்படி கொண்டு வந்து கடை மாற்று. கரி சிறுவன். என்ன கறி, சைட் டிஷ் என்ன, சிறுவன். அலை, பயறு, இதாண்டா அவருடைய கறி. சிறுவன் அப்படின்னா நமக்கு தெரியும் சிவபெருமானுக்கு சிறுவனை அறிந்து அதை கொண்டு வந்து வைக்கிறாங்க. பிள்ளைக்கரியை உண்டவன் அப்படின்னு இவருக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த 63 நாயன்மார்கள் வரிசையில் நம்ம பார்க்கலாம். பிள்ளைக்கறி உண்டவன் இவன். அதனால அந்த பிள்ளைக்கறி, அதுதான்டா இவனுக்கு கறி, சிறுவன். இது யாருக்கு, சிவனுக்கு. சிறுவன். அலை, இது ந என்பது இன் பிளஸ் ஆ. சிறுவன்
அலை. அலை என்றால் வெண்ணெய் அப்படின்னு அர்த்தம். வெண்ணெய் யாருக்கு? திருமால், கண்ணன் திருமாலுக்கு. பயறு. பயறு யாருக்கு? பிரம்மன் இல்லையா? ஸோ இப்போ இந்த 3 தான் இவங்களுக்கு கறி. சரி, அவங்களுக்கு என்ன உணவு? என்ன உணவு வேணும் இல்லையா? செந்நெல். செந்நெல், கடுகு. இந்த செந்நெல் என்பது பிரம்மனுக்கு. கடுகு என்றால் விஷம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கடுகு என்றால் கடுகி போதல் அப்படின்னா விரைந்து. விஷம் என்பது சர்ன்னு ஏறும். அதனால ஒருவன் கடுகி சென்றான் அப்படின்னாக்க விரைந்து போனான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கடுகி என்னால் விரைந்து. விஷம் விரைந்து. அப்படி பாம்பு கடிச்சிச்சுன்னா சர்ன்னு விஷம் ஏறும். அதுதான் கடுகு என்னால் இந்த இடத்துல விஷம் என்று அர்த்தம். அப்போ பூ என்றால் பூமி. இந்த 3 தான் இவங்களுக்கு உணவு. இது 3 இவங்களுக்கு கறி, சைட் டிஷ். இந்த 3 அவங்களுக்கு உணவு. செந்நெல் யாருக்கு உணவு? பிரம்மனுக்கு. கடுகு விஷம் யாருக்கு? சிவனுக்கு. பூ. பூ என்பது பூமி. பூமியை உணவாக கொண்டவர் யாரு? நம்முடைய திருமால். அவர்தான் வராக அவதாரம் எடுத்து பூமியை அப்படி தோண்டிட்டு வர்றார். அதனால பூமி தான் அவருக்கு உணவு. இது உணவு. இப்படி முடிஞ்சிருச்சா? அடுத்தது பாருங்க. இப்போ மரி திகிரி தண்டு. இந்த மரி திகிரி தண்டு என்பது ஆயுதம். இப்போ தண்டு அப்படின்னா நமக்கு தெரியும், தண்டம். தண்டம். அடுத்தது மான் மரி. மரி என்றால் குட்டி அப்படின்னு அர்த்தம். மான் குட்டி, குதிரை குட்டி, இது ரெண்டுக்கும் மரி அப்படின்னு பேர். ஸோ மரி என்பது இந்த இடத்துல மான்குட்டி. மான்குட்டிக்கு மரின்னு சொல்லுவாங்க, குதிரை குட்டிக்கும் மரி என்று ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ மரி மான்குட்டி. திகிரி. திகிரி அப்படின்னு சொன்னா சக்கரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ மரி திகிரி தண்டு. தண்டு என்பது பிரம்மனுடைய ஆயுதம். திகிரி என்பது சக்கரம். சக்கர ஆயுதத்தை உடையவர் நம்முடைய திருமால். மரி என்பது மான்குட்டி. சிவனுடைய கையில பாத்தீங்கன்னா ஒரு மான் குட்டியானது அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஆயுதம் வைத்திருப்பார். ஸோ இது 3 இவருடைய ஆயுதங்கள். அப்போ இது கரி, இது உணவு, இது இவர்களுடைய ஆயுதம். அடுத்தது மணி, நூல், அப்புறம் பொறி அரவம். மணி, நூல், பொறி அரவம். மணியை ஆபரணமாக அணிந்தவர். மணியை ஆபரணமாக அணிந்தவர் யாரு? திருமால். அவர் தான் விலையுயர்ந்த ஆபரணங்களை எல்லாம் அணிஞ்சிருப்பார். மணி இது அவருடைய ஆபரணம், அணிகள், அணிகலன்கள். நூல். நூல் என்றால் முப்புரி நூல். பிரம்மன் முப்புரி நூல் அணிந்திருப்பார். சோ முப்புரி நூல் என்பது பிரம்மனுக்கு, மணி என்பது திருமாலுக்கு. அரவம், பொறி அரவம், அரவத்தினுடைய பொறி, அதாவது விஷம். விஷம் என்பது அதாவது பொறி அரவம். அரவம் என்பது பாம்பு. இந்த பாம்பு என்பதை ஆபரணமாக அணிந்திருப்பவர் சிவபெருமான். அப்போ இந்த மணி, நூல், பொறி, அரவம் இது 3 ஆபரணங்கள். கறி ஆயிடுச்சு, உணவு ஆயிடுச்சு, அவங்களுடைய ஆயுதங்கள் ஆயிடுச்சு, அவர்களுடைய ஆபரணங்கள் ஆயிடுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா வெற்றி ஏறு, புல், அன்னம், இவை அவர்களுடைய வாகனங்கள். இப்ப நீங்க தெரியும், புல் என்றால் பறவை. புல் என்றால் பறவை. இந்த இடத்துல கருடனை பறவையாக கொண்டு கருட பறவை. கருடன் யாருடைய வாகனம்? திருமாலினுடைய வாகனம். அப்போ புல் என்பது பறவையை குறிக்கும். இந்த இடத்துல கருட புல், கருடன் என்கின்ற பறவையை குறிக்கும். இது திருமாலுக்கானது. அடுத்தது அன்னம். அன்னப்பறவை என்பது நம்முடைய பிரம்மனுக்கானது, அன்னப்பறவை.
வெற்று ஏறு, வெள்ளை நிறமான ஏறு, ஏறு ஏறு தழுவுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, காளை மாடு இல்லையா, ஏறு தழுவுதல். இப்போ நமக்கு ஜல்லிக்கட்டு அது என்னன்னு சொல்லுவாங்க, ஏறு தழுவுதல்னு சொல்லுவாங்க. வெற்று ஏறு அப்படின்னா வெண்மை நிறமான காளை. இந்த வெண்மை நிறமான காளை என்பது சிவனுடைய வாகனம். இது சிவனுடைய வாகனம். கருடப்புல் பறவை என்பது கருடப் பறவையை குறிக்கும். இது திருமாலுக்கான வாகனம். அன்னம் என்பது அன்னப்பறவை, நம்முடைய பிரம்மனுக்கான வாகனம். ஸோ இது மூணும் வாகனம் ஆயிடுச்சு. அப்போ கரி, உணவு, அவர்களுடைய ஆயுதம், அவர்களுடைய ஆபரணங்கள், அவர்களுடைய வாகனம். அடுத்தது அந்த 3 பேர் வரணும்ல. இப்போ வேதன், அரண், மால். அப்போ வேதன் வேதரத்னம் பிரம்மன், அரண் அரணே சிவன், மால் திருமால். அப்போ இவங்க 3 பேரும் வந்துருச்சு. அப்போ 3 பேரும் வந்துருச்சு. அவங்களுடைய கரி, உணவு, ஆயுதம், அவர்களுடைய அணிகலன்கள், அவர்களுடைய வாகனங்கள் வந்துருச்சு. கடைசியில அவர்கள் இருப்பிடம் கற்று ஆழம் பூ, கற்றாழம் பூ. இந்த இடத்துல கல், கட்டாளம் என்பது கல். தாளம் என்று சொன்னால் தங்குகின்ற அப்படின்னு அர்த்தம். தங்குகின்ற, இவர்கள் தங்குகின்ற இடம் எது? கல். கல் என்பது கைலாய மலையை குறிக்கும். ஸோ கல் என்பது கைலாய மலையை குறிக்கும். தாளம் தங்குகின்ற இடம். பூ, பூ என்பது தாமரை பூவை குறிக்கும். ஸோ இந்த இடத்துல எதை அவர் பார்க்கடலுக்கு சொல்லுகிறார் என்பது எனக்கு ஒரு, நானும் இதை எந்த இடத்துலடா இவர் பால்கடலை, ஏன்னா தங்குகின்ற இடம் அப்படின்னா இவர் கைலாய மலை, கல், அப்ப மலை. ஓகே. தாளம் என்றால் தங்குகின்ற இடம். பூ என்று சொன்னால் தாமரை பூவை குறிக்கும். அப்போ தாமரை பூ என்பது பிரம்மன், கைலாய மலை என்பது நம்முடைய சிவன், திருமால் தங்குகின்ற இடம் எது, வசிக்கின்ற இடம் பால்கடல், கடல், பால்கடல். அப்ப இந்த கடல் என்பது ரைட் இப்படி. இப்போ கல், ஆழம், இங்கிலீஷ்ல கூட டீப் அப்படின்னு சொன்னா கடலை குறிக்கும். டீப்னா ஆழம், ஆழி. ரைட், இப்பதான் சரியா ஞாபகம். ஸோ கல் என்பது கைலாய மலையை குறிக்கும், சிவன் இருக்கின்ற இருப்பிடம். ஆழம் என்பது ஆழம், ஆழி. ஆழி என்பது கடல், ஆழமாக இருப்பதால் அது ஆழி. கடக்க முடியாத இருப்பதால் அது கடல், கடக்க முடியாதது கடல், ஆழமாக இருப்பது ஆழி. ஸோ இந்த இடத்துல ஆழம் என்பது கடல், கடல் என்பது பார்க்கடலை குறிக்கும். அப்போ கைலாய மலை, பார்க்கடல், பூ, தாமரை பூ. தாமரை பூ மேல நம்முடைய இவர் பிரம்மன் இருப்பார். ஸோ இந்த 3 பேருடைய இருப்பிடம். இப்ப பாருங்க, இது எப்படி கொண்டு வந்தோம் ஒரு பாட்டுக்குள்ள. அதுவும் அப்படி சொல்லணும். ஒருத்தன் சொல்லுவான், சொன்ன உடனே நீங்க ஒரு பாட்டு சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு தான் ஆசு கவி என்று பெயர். காளமேகம் ஒரு மிகச்சிறந்த ஆசு கவி. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி பாடி முடிப்போம், நீங்க கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு பதில் சொல்லுவோம். அந்த மாதிரியான ஆசு கவி காளமேகம். அதனால காளமேகம்க்கு அவன் ஸ்லேடையா பாடட்டும், எப்படி பாடட்டும், அப்படி பாடக்கூடிய ஆற்றல் படைத்தவர் காளமேகம். அவர் நல்லவரா கெட்டவரா என்ற கேள்விய எனக்கு தெரிஞ்சு அவன் ஒரு மிகச்சிறந்த கவிஞன். ஒரு வேசியரோட தொடர்பு வைத்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவன் அவளை ஏமாத்திட்டான். அந்த ஏமாத்துறான் பாருங்க, அவன் தான் மோசமானவன், அவன் தான் தீயவன். ஆனா இவன் இருக்கான். அங்க இருக்கும்போது வேசியர்களோட இவருக்கு நட்பு இருந்திருக்கு. அதாவது 1 2 இல்லை, வேசியர்களோட இவருக்கு நிறைய நட்புலாம் இருந்திருக்கு. அதுல எல்லாம் சந்தேகமே கிடையாது. அவருடைய எல்லா பாட்டிலையுமே வரும். அவர் மறைத்தும் சொல்லலை. ஒரு இடத்துல ஒரு வேசியை திட்டுகிறாரு, ஒரு மாதிரி அந்த வேசியை கண்ணாமூடான்னு திட்டி விடுறாரு. அந்த வேசியுடைய அம்மா என்னங்க இப்படி எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, அப்புறம் என் பொண்ணு அப்போ இப்படி, அதாவது அழகு இல்லாத அப்படி இப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படின்னா அந்த வேசிக்கிட்ட வேற யாருன்னா போவானா?
அப்போ அவங்க அம்மா வந்து என் பொண்ணை இப்படியெல்லாம் பாடிட்டீங்களே, கொஞ்சம் நல்லா பாடுங்க அப்படின்னோடனே சரி அப்படின்னு அவளை மிகச்சிறந்த அழகி அப்படி பாடி விடுறாரு. இவர் நிறைய வேசிகளோட தொடர்பு, இவருடைய நிறைய பாடுகளில் வேசியினுடைய பேரே சொல்லுவார், இந்த வேசி அந்த வேசின்னு. ஒரு வேசி இவர் போயிடுறாரு. போனோடனே அந்த வேசிக்கு இவர் மீது ஒரு தீராத காதல். அவருக்கு அங்கே இருந்துட்டு இந்த வேசி மேலே ஒரு நினைப்பு இருந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லப்படுகிறது. எல்லாம் பதிவாயிருக்கு பாடல்கள்லையே. இது ஒன்றும் ஏமாத்துற வேலை இல்லை, பொய் சொல்லலை. அதனால இவர் நல்லவர் தான். இப்படிப்பட்ட ஒரு பாடல் இது உண்மையிலேயே எனக்கு எல்லா பாடல்களையுமே ரொம்ப சவாலான பாடலாக நான் எடுத்துக்கொள்வது இதுதான். மீதி பாடலாம் இப்படி சொல்லிடலாம். ஆனால் இதை நீங்கள் விளக்கம் சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும். உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கு இந்த இடம் வந்து பால்கடல்னு ஏன் வரலை அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ சொல்லும் போதும் இங்கே ஆழம்னு என் கண்ணு டக்குன்னு ஆழம்னு பார்த்துருச்சு. ஏன்னா புத்தகத்தில் பார்க்கறதுக்கு இந்த எழுதுன இடத்துல ஆழம்னா ஆழினா கடல், பால்கடல் முடிஞ்சு போச்சு. கரெக்டாக வருது. அப்போது 3 பேர் 3 கடவுளுடைய பேர், அவர்கள் உண்ணுகின்ற உணவு, அவர்கள் உணவுக்கு சைடில் வச்சுக்கின்ற கறி, அவர்களுடைய ஆபரணங்கள், ஆயுதங்கள், அவருடைய வாகனங்கள், இவ்வளவு இருக்கிற மாதிரி ஒரு வெண்பா பாடுறா அப்படின்னா 4 வரியில் பாடுறான்னா எங்கே பாடுறது? நீங்கள் 4 பேர் பேரை எழுதி 3 பேர் பேரை எழுதி ஒன்றா எழுதுனீங்கன்னாவே பெரிய லிஸ்ட்டு அது. இதை கொண்டு வந்து இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னா நீங்கள் காளமேகத்தினுடைய திறனை நீங்கள் மதிப்பிடலாம். நன்றி.